ஞானசக்தி பீடத்தில் குருவே சரணம். தொகுதலை போடுகிறேன். என்னுடன் இணைந்து பேசுவதற்கு யார் விருப்பமோ உள்ள வாங்க பேசலாம். நான் மாறுதுற என்ன கோபப்படுற? எதை விட கோபம் மாறுதுற? கார்த்திகே, நம்ம ஐயா வராங்க. ஞானபீடம் வருக 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 வருக. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப ரொம்ப மிக மகிழ்ச்சிங்க ஐயா. நமது ஞானபீடம் சென்னையில் பேசுங்க. ரொம்ப நாள் ஆச்சு சந்திச்சு. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருவே சரணம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா நேரலைக்கு வந்ததுக்கு. ஓகே, கார்த்தி நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நேரலைக்கே வரதில்லை, 2 மாசம் ஆச்சு. சென்னை வந்ததுல ரொம்ப வேலை. நம்ம கோவிலோட பூமி பூஜை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் எல்லாரும் புக்கிங் 1 கோடி தியானம் போயிட்டு இருக்கு இல்லையா, புக்கிங். நம்ம ஆலயத்தோட இதெல்லாம் பதிவு போட்டுருக்கேன் எல்லாரும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய ஆபீஸ். இங்கேயே வச்சிருக்கேன் கோடி தியானம். எல்லோரும் இன்னைக்கு ஆடி மாதம் சிவனோட அருளை பெறுங்க. சக்தி எல்லோருக்கும் சக்தி பீடத்திலிருந்து ஞான குருஜியின் ஆசீர்வாதம். ஐயா கார்த்திக் சென்னையா மாறுது ஐயா சொல்றாங்க. சென்னையில இருக்கேன் ஐயா, வாங்க. சென்னையில இருந்தா பாருங்க, கெல்லி சிக்னல்ல இருக்கேன் நானு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கீங்களா? உடம்பு சரியில்லையா? பார்த்து உடம்பு பார்த்து மெயின்டைன் பண்ணுங்க. நல்ல உணவை சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. எல்லாரும் உணவே மருந்தாக சாப்பிட வேணும். அதனால பாருங்க. சொல்லுங்க ராஜுலு நாயுடு அவர்களே, நீங்க பேசுங்க. ஐயா வந்திருக்கிறீங்க, நான் பேசுறது நல்லா இருக்குமா? நீங்க உன்னுடைய சொற்பொழிவு ஆற்றின்னு சொல்லி அமைதியா இருக்கிறேன். இல்ல, நமக்கு இந்த நேரம் தான் அதிகமா தெரியாது. சும்மா ஏதோ நம்ம பகவான். ஐயா ஐயா வேணாங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதா? நாங்களா ஒரு சிஷியர், நீங்க ஒரு குரு. குருவுக்கு தெரியாத விஷயமா? ஓகே ஓகே, இதான் நம்மளோட சென்னை ஆபீஸ். ஓகே, ரொம்ப சந்தோஷம். யாரும் இல்லையே, நிறைய பேர் இல்லையா? எல்லாம் கம்மியா இருக்காங்க, பதிவு வரலையே. யாரும் வரலீங்க ஐயா, எல்லாம் வந்து தூங்கினாங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. என்னோட நேரலைக்கு வந்து பேசணும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. கார்த்திக் பேசு. கார்த்தி ஐயா வந்திருக்கிறாங்க. யார் யாரு மெசேஜ் கமெண்ட் போடுங்க. ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னு மணிதுரை. ஆமா சாப்பிட்டுட்டேன், நானு 2 இட்லி சாப்பிட்டேன். ஒரு வேளை தான் 3 வருஷமா சாப்பிட்டேன். சென்னை வந்து நிறைய வேலை, அதனால உடல் உழைப்பு வச்சதுனால நான் காலையில 2 இட்லி, நைட் 2 இட்லி சாப்பிட்றேன், மதியம் சாப்பிட்றேன். இப்ப உணவு முறையை மாத்திக்கிட்டேன். ஏன்னா உடல் உழைப்பு ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா, உடல் உழைப்புக்கு தகுந்த உணவு. அதனால நான் சென்னை வந்து, ஏன்னா அங்க திருவண்ணாமலையில இருக்கும்போது, அங்க இருக்கும் மதுரை இருக்கும்போது, நெய்வேலி இருக்கும்போது தவங்கள் ஜாஸ்தி, உடலுக்கு உழைப்பு கிடையாது. இப்போ இந்த ஆலயம் கட்ட வேண்டி நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். அதனால பூமி பூஜை பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். 12 ஏக்கர்ல பூமி பூஜை போட்டேன் சண்டே. அந்த 12 ஏக்கர்ல நமக்கு 1 கோடி தியானலிங்கம் அமைது. இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா நவகிரக தோஷங்களும் ஜாதக பிரச்சனையும் தீரும். ஸோ இந்த ஆலயத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயம் கட்டினா பல ஜென்ம பாவங்களும் சாபங்களும் நிவர்த்தி ஆகும்.